இப்படி ஒரு டேஸ்ட்டில் கார சட்னி செஞ்சிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னு கணக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, கடலைப்பருப்பு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து 150 கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு 300 கிராம் தக்காளி இதை ஜூஸியாக வதக்கி எடுக்கணும். அதுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரை நல்லா வாஷ் பண்ணி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த சட்னியில் சேர்த்துருங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.